வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 8வது ஊதிய குழு எப்போது அமலுக்கு வரும்? பரிந்துரைகள் எப்போது சமர்ப்பிக்கப்படும்? அரசின் விளக்கம் சொல்வது என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 8வது ஊதிய குழு தொடர்பாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் நிதி அமைச்சகம் 8வது ஊதிய குழுவின் அமைப்பு, சம்பள கட்டமைப்பு, ஓய்வூதியத்தில் மாற்றங்கள் மற்றும் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஆகியவற்றை தெளிவுபடுத்தியுள்ளது. ஊழியர்களின் சம்பளம் தொடர்பாக நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் என்ன கூறினார் என்று இங்கே பார்க்கலாம். 8வது ஊதிய குழு செயல்படுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ. ராஜா கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்கான முன்மொழிவுக்கு மத்திய அரசு 2025 நவம்பர் 3 அன்றே ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் அரசு நியமித்துள்ளது. தற்போது இந்த குழு ஊழியர்களின் சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் தனது அறிக்கையை தயாரித்து வருகிறது. 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட 18 மாதங்களுக்குள் அக்குழு தனது பரிந்துரைகளை, அதாவது அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும் என்று நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த காலக்கெடு புதிய ஊதியம் மற்றும் ஓய்வூதிய கட்டமைப்பிற்காக ஊழியர்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறியை அளிக்கிறது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அரசாங்கம் அதை மதிப்பாய்வு செய்து பின்னர் அதை செயல்படுத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கும். மேலும் ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் என்ன தாக்கம் ஏற்படும்? 8வது ஊதிய குழு அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி, அதாவது டிஏ மற்றும் ஓய்வூதியம் ஆகியவற்றின் முழுமையான கட்டமைப்பில் உள்ள முக்கிய மாற்றங்களை மறு ஆய்வு செய்யும். இருப்பினும் ஊதிய குழு தனது அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது அரசாங்க கருவூலத்திற்கு ஏற்படுத்தும் சுமை தெளிவாக தெரியும். திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரலாம் என்று யூகிக்கப்படுகிறது. ஆனால் இறுதி முடிவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதை முழுமையாக சார்ந்திருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.